Hi friends, வணக்கம். Today நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா AutoCADல லேயர்ஸோட யூசஸ் என்ன, அப்புறம் லேஅவுட்ல viewportோட செட்டிங்ஸ், அதுக்கு அப்புறம் viewportக்குள்ள லேயர்ஸ்லாம் எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது அத பத்தி வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெனரலா நம்ம ஒரு CADல வந்து டிராயிங் வரையும்போது எல்லாமே ஒவ்வொரு லேயர்ல தான் வரைவோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், அத காட்றேன் பாருங்க. இந்த டிராயிங்ல வந்துட்டு இது எப்படி இருக்குனா வால்ஸ் வால்ன்றப்ப இது எல்லாமே நம்மளோட மெயின் வால்ஸ், பவுண்டரி வால் எல்லாம் வால்ன்ற லேயர்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ டோர்ஸ் இருக்கு அப்படினா டோர்ஸ் வந்துட்டு டோர்ன்ற லேயர்ல வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி விண்டோஸ் இருக்குனா விண்டோஸ் எல்லாம் வந்துட்டு விண்டோஸ்ன்ற லேயர்ல வரைஞ்சிருப்போம். இப்போ நம்ம ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு அப்படினா ஃபர்னிச்சர் அப்படின்ற லேயர்ல வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி பிளான்டேஷன் இருக்குனா பிளான்ட்ஸ் அப்படின்ற லேயர்ல வரைஞ்சிருப்போம். இது எதுக்காக இந்த மாதிரி லேயர்ஸ்ல வரையறோம் அப்படினா நம்ம வந்து ஒரு டிராயிங் வரையறப்ப இந்த லேயர்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது மேலேயே நம்ம அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் டிராயிங் இது வந்து இப்போ நம்மளோட ஃப்ளோர் பிளான் இதை ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன வரைவோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான்லாம் ரெடி ஆகி அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம காலம் வரைவோம். காலம் வரைகிறப்ப காலத்துக்கு ஒரு லேயர் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காலம் நம்ம வரையணும், எங்கெங்கே காலம் வரப்போகுது அப்படின்றத வரைய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த மாதிரி காலம் ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்மளுக்கு காலம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு காலம்ன்ற லேயரில் வந்துட்டு வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பில்டிங்க்கு தேவையான காலம்லாம் எங்கெங்கே வேணுமோ எல்லா இடமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ காலம் வரைஞ்சி முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம்னா மார்க்கிங்காக சென்ட்ரல் லைன் டயக்ராம் ரெடி பண்ணுவோம். அப்போ சென்ட்ரல் லைன் டயக்ராம் ரெடி பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த டயக்ராமை இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி வச்சு சென்ட்ரல் லைன் டயக்ராம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது மேலேயே தான் ரெடி பண்ணணும். அது எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரே டிராயிங்குள்ளே பண்ணுறப்ப தான் இப்போ வந்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் அப்போ இந்த காலம் வந்து லைட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அங்கே சைட்டில் மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் இதே இன்னொரு தனி ஃபைலாக எடுத்து டிராயிங்காக போட்டு வரைஞ்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் இந்த காலத்தை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே அப்படி இல்லாமல் இதில் போய்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இதே டிராயிங் மேலே சென்ட்ரல் லைனை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணாலே போதும், அது எல்லா டிராயிங்லையுமே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எல்லா ஸ்டேஜில் இருக்க டிராயிங்லையுமே கரெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு. அதனால தான் நம்ம வந்து லேயர்ஸ் யூஸ் பண்ணி எப்பயுமே டிராயிங்ஸ் வரையணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைன் வரையணும். சென்ட்ரல் லைனுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு லேயரில் போய்ட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போயிடும். தென் டோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சென்ட்ரல் லைனில், அதெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி விண்டோஸ் தேவையில்லை. பிளான்ஸ் தேவையில்லை, அதையும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தென் நம்மளுக்கு இப்போ சென்ட்ரல் லைன் வரைக்கும். சென்ட்ரல் லைன்ற லேயரை வச்சுட்டு தென் அது மேலேயே நம்ம வந்துட்டு லைன் வரைஞ்சி சென்ட்ரல் லைன்லாம் வரைஞ்சிரும். வரைஞ்சிட்டு இப்போ நார்மல் இந்த வால் இருக்குல்ல இந்த வாலோட லேயரை வந்துட்டு தென் நீங்கள் சென்ட்ரல் லைன் வரைஞ்சி முடித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ வந்துட்டு சென்ட்ரல் லைன் டயக்ராம் எல்லாம் வரைஞ்சாச்சு, அந்த வால்ன்ற ஆப்ஷன் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சென்ட்ரல் லைனோட இது மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லாம் ஆஃபில் இருக்குது. நம்மளுக்கு வேணுன்றப்ப அதை ஆன் பண்ணிக்கிட்டோன்னா இது மேலேயே அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் கிரேட் பீமும் அதே டிராயிங் மேலேயே போயிட்டு இப்போ சென்ட்ரல் லைனும் வால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிரேட் பீமை மட்டும் வரைஞ்சிக்கிட்டு கிரேட் பீமோட எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு கிரேட் பீமோடது இருக்குது, சென்ட்ரல் லைனோடது இருக்குது, வாலோடது இருக்குது, ஃபூட்டிங் எல்லாமே ஒரே டிராயிங்லேயே மெர்ஜ் ஆகி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ லேயர்ஸை மட்டும் ஆஃப் பண்ணால் அது மாறிக்கும். இதை வந்து நம்ம இங்கே வந்து லேயர்ஸ் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே எல்லா லேயருமே ஆனில் இருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா லே அவுட்டில் தான் நம்ம ஒவ்வொரு டிராயிங்காக தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்போம். அது எப்படின்றத பார்க்கலாம் அவங்க. தென் இப்படி ஒரு லே அவுட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லே அவுட் ஓப்பன் பண்ணதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு முந்தின வீடியோவில் எப்படி வந்துட்டு டைட்டில் பாக்ஸ் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி கொண்டு வரதுன்றது. அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே லேயர் ஓப்பன் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி டைட்டில் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் ஃப்ரம் டெம்ப்ளேட்லேருந்து நம்மளோட டைட்டில் பாக்ஸ் மதின்னு ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லேஅவுட் 2ஓடது வேணும் நம்மளுக்கு, அந்த பேப்பர் சைஸோடது. அதனால் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட காப்பி ஒன்றுங்க நம்மளுக்கு கிடச்சிரும். வந்துருச்சா அந்த டைட்டில் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சிங்க. டைட்டில் பாக்ஸ் வந்ததும் இப்போ இந்த இடத்துல வியூ போட்டிருக்கோம். இனிமேல் தான் நம்ம வியூ போர்ட்டுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு தேவையான டிராயிங்ஸ் எல்லாம் செட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வியூ போர்ட்டுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி ஜூம் எக்ஸ்டெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த டிராயிங் வந்துட்டு எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே இருக்குது. உங்களோட நார்மல் ஃப்ளோர் பிளானோட வால் இருக்குது, கிரேட் பீமோட லைன் இருக்குது, தென் சென்ட்ரல் லைனோட லைன் இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஅவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெறும் ஃப்ளோர் பிளான் மட்டும் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு
வெளில வந்துடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் பாக்ஸில் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. ப்ரொப்போசல், கிளைண்ட் நேம் என்னமோ அது கொடுத்துக்கோங்க. இங்கே ட்ராயிங் டைட்டிலில் வந்து ஃப்ளோர் பிளான் கொடுத்துட்டு ட்ராயிங் நம்பர், ஸ்கேல், டேட்டு எல்லாம் நீங்கள் அதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு தென் உள்ளே வந்துட்டு இப்போ இங்கே இருக்க வியூ போட்டு நீங்கள் அந்த எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் ஜூம் விண்டோ பண்ணிக்கோங்க. Z என்டர், W என்டர். இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அப்படி இருக்கப்போ விண்டோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் வந்துடும். இப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பக்கத்தில் இருக்க ட்ராயிங்லாம் தெரியுதுன்னா அதை வியூ போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் லேசாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ட்ராயிங் தேவையோ அது மட்டும் அதுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஓகே, இப்போ வச்சிட்டிங்க. இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே தெரியுது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட எல்லா ட்ராயிங்ஸும் காலம் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஃப்ளோர் பிளானில் அது எதுவும் தெரிய வேணாம். வெறும் ஃப்ளோர் பிளான் மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வால்ஸ் மட்டும், மெயின் வால்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படின்றப்ப என்ன செய்யணும்னா லேயரில் போயிட்டு உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, இப்போ உங்களுக்கு சென்ட்ரல் லைன் தேவையில்லை, இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீஸ், இதை ஃப்ரீஸ் பண்ணிங்கனாலும் எல்லாமே மறையும். தென் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும், லேயர் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் எல்லாம் மறையும். பட் இதெல்லாம் இங்கே பண்ணினீங்கன்னா மாடல்லையும் ஆஃப் ஆயிரும், மாடல்லையும் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால் என்ன பண்ணால் இந்த கரண்ட் வியூ போர்ட்டில் மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இதுதான் ஆப்ஷனு. இது வந்து கரண்ட் வியூ போர்ட்டில் மட்டும் சென்ட்ரல் லைன் தேவையில்லை, நம்மளுக்கு காலம் தேவையில்லை, காலமோட டைமென்ஷன் தேவையில்லை, டோர் தேவை, ஃபூட்டிங் தேவையில்லை நம்மளுக்கு, ஃப்ளோர் பிளானில் ஃபர்னிச்சர் தேவை, பிளான்ஸ் தேவை, வால் தேவை, விண்டோஸ் தேவை, டோர்ஸ் தேவை. அதே மாதிரி கிரேடு பீம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் மட்டும் இருக்கும் அதில் உங்களுக்கு விசிபிலிட்டியாக. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதே லே அவுட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி போயிட்டு உங்களுக்கு எந்த லே அவுட்டோட காப்பி வேணும்னா லேஅவுட் 4, லேஅவுட் 2 இதுதான் நம்ம ஒர்க் பண்ண லேஅவுட். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதோட காப்பி இன்னொன்று நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இது உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் லைன் ப்ளஸ் காலம் லேஅவுட் வேணும். அப்படின்றப்ப இங்கே டைட்டில் பாக்ஸில் போய் சென்ட்ரல் லைன் ப்ளஸ் காலம் லேஅவுட்னு கொடுத்துருங்க. இப்போ டைட்டில் பாக்ஸை சென்ட்ரல் லைன் அண்ட் காலம் லேஅவுட்னு கொடுத்தாச்சு. இப்போ ட்ராயிங் நம்பர் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தென் இப்போ உள்ளே வந்துட்டு லேயரில் போயிட்டு இப்போ உங்களுக்கு சென்ட்ரல் லைனில் வந்துட்டு சென்ட்ரல் லைனோட லைன்ஸ் தேவைப்படும். தென் காலமோட லைன்ஸ் தேவைப்படும், காலம் டைமென்ஷன் தேவைப்படும். தென் அங்கே வந்து உங்களுக்கு டோர்ஸ் தேவைப்படாது, ஃபூட்டிங் தேவைப்படும், வால் தேவைப்படாது, விண்டோஸ் தேவைப்படாது, பிளான்ஸ் தேவைப்படாது. இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஃபர்னிச்சர் தேவைப்படாது அதில் உங்களுக்கு. இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு காலம் அண்டு சென்ட்ரல் லைன் லேஅவுட் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே காலம் மட்டும் உங்களுக்கு தெரியும், அதோட சென்ட்ரல் லைனு அதோட லேஅவுட்டோட உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். தென் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு காலம் அண்டு சென்ட்ரல் லைன் லேஅவுட் மட்டும் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ இது முடிச்சதுமே இதுக்கெல்லாம் வந்து நேமிங் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லேஅவுட்டோட நேம் வந்துட்டு என்னது ஃப்ளோர் பிளான், ரீநேமில் போயிட்டு நெக்ஸ்ட் இந்த லேஅவுட்டோட நேம் வந்துட்டு ரீநேமில் போயிட்டு சென்டர் லைன். தென் இதே மாதிரியே காப்பி பண்ணி நிறையா லேஅவுட்ஸ் போட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு இப்போ சென்ட்ரல் லைனுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன வேணும்னா கிரேடு பீம் தேவைப்படும். இந்த கிரேடு பீமோடது இப்போது மீதி லேயர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேடு பீமோட லேயரை மட்டும் ஆன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கிரேடு பீம் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே டைட்டிலில் போய்ட்டு கிரேடு பீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இதே லேயரை நீங்கள் லேஅவுட்டை காப்பி பண்ணி வச்சு அதுக்கு தேவையான லேயர்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் லிண்டல் ஸ்டேஜ், அடுத்து எலக்ட்ரிக்கல், அடுத்து அதே மாதிரி ரூஃப் ஸ்டேஜ், ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி இதே ட்ராயிங்குள்ளே இருக்கிறதே வந்து நீங்கள் லேயரை மட்டும் ஆஃப் பண்ணி ஒன்று மேலே ஒன்றே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரே ட்ராயிங்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி லேஅவுட்டில் போயிட்டு வியூ போர்ட்டுக்குள்ளே லேயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்து வேறு ட்ராயிங்கும் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இது எதனாலனா எக்ஸிக்யூஷன் அப்போ நம்ம நிறையா ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுக்கும் இப்போ வந்துட்டு கிரேடு பீமுக்கு தனியாக, சென்ட்ரல் லைனுக்கு தனியாக, இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ஃபைலை மாற்றி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படின்னா அங்கே போய் தப்பு நடக்கணும் சைட்டில். அந்த தப்புன்றது ஒரு சின்ன தப்பு கிடையாது. அங்கே போய் நம்மள அறியாமல் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆன் சைட்டில் நடக்கிறப்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காமல் இருக்க தான் ஒரே ட்ராயிங்லேயே நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ஒர்க் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேஅவுட்டில் போய்ட்டு வியூ போர்ட்டோட செட்டிங்ஸ் மாற்றுறது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான், சென்டர் லைன்,
கிரேட் பீம் இந்த மாதிரி தேவையான வந்து லேஅவுட்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோர் பிளானில் போகிறீங்க, ஏதோ சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த கரெக்ஷன் வேணாலும் பண்ணலாம். இப்போ போயிட்டு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறப்போ அந்த டிராயிங் உள்ளே போயிட்டு ஜூம் ஆகும், வெளில போகும் வரும். இது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வெளில வந்துட்டு வியூ போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே லாக் அது கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் இப்போ அந்த டிஸ்பிளே லாக் ஆகிடும். தென் இப்போ நீங்கள் போய் உள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணிங்கன்னா ஓவராலாக அந்த லே அவுட்டே தான் உங்களுக்கு ஜூம் ஆகுமே தவிர உள்ளே இருக்க அந்த டிராயிங் மட்டும் ஜூம் ஆகாது. இந்த வியூ போர்ட் வந்து லாக்கில் இருக்கும். வேறு எந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து அந்த வியூ போர்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வராது. அதே இப்போ நீங்கள் பாருங்கள் வெளில வந்துட்டு வியூ போர்ட்டை கிளிக் பண்ணி டிஸ்பிளே லாக்கில் வந்துட்டு நோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிராயிங் தான் உள்ளே போயிட்டு வரும் உங்களுக்கு. அது அப்படி அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒரு வியூ போர்ட் செட் பண்ண உடனே அதை வந்துட்டு லாக் கொடுத்துடணும். டிஸ்பிளே எஸ் ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வியூ போர்ட் லேயர்ஸோட யூசஸ் என்னன்றது கேட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.